கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவான தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவருடைய கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் இஸ்ரேல் தேசத்தில் இப்பொழுது நடக்கிற காரியங்களை குறித்து நாம் முதலாவது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு அதன் பிறகு வேதத்தின்படி இஸ்ரேல் குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நிதானமாக நாம் பார்க்கலாம். அதனால் இந்த செய்தியின் தலைப்பாக கூட இந்த உலகத்துக்கே இஸ்ரேல் தேவையாயிருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி தலைப்பு. இது பாகம் 1. இது இன்னொரு பாகம் கூட நாம் வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் மக்கள் உலகத்துக்கே தேவையாக இருக்கிறார்கள். அது எப்படி என்பது குறித்து நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கலாம். இஸ்ரேல் பற்றி தேவன் சொல்லும்போது இஸ்ரேல் என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார். சேஷ்ட புத்திரன் என்றால் தலைப்பிள்ளை, என்னுடைய மூத்த மகன் என்று போல பேசுகிறார். இதை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். யாத்திராகமம் 4, 22, 23. அப்பொழுது நீ பார்வோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இஸ்ரேல் தேவனுடைய மூத்த மகன் எல்லாம் எல்லா உலகத்தையும் வானம் பூமி எல்லா சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்த தேவனுடைய சிரேஷ்ட புத்திரன் இஸ்ரேல். அதனால் இன்னும் சொல்லும்போது அந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறார். இது என் தேசம் என்று உரிமையாக இஸ்ரேல் தேசத்தை குறித்து பேசுகிறார். தேசத்தில் நம்ம படிக்க வேண்டாம். அடுத்தது நாம் பார்க்கும்போது, இஸ்ரேலே நீ என்னுடையவர், நான் இந்த உலகத்தில் எல்லாரிலும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்கிறார். அப்படியே இஸ்ரேல் தேசத்துக்கு மாத்திரமே, இந்த உலகத்தில் வேறு எந்த தேசத்துக்கும் இல்லாமல் இந்த தேசம் இவ்வளவாக இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு அளவு குறித்து தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை குறித்து கூட ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 - 21 நாம் படிக்கிறோம். இந்த இஸ்ரேல் தேசம் இவ்வளவாக இருக்கும் என்று அதுக்கு ஒரு எல்லை குறிப்பிட்டிருக்கிறார். படிங்கள். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் பென்சியரும் பத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். எல்லை அப்படியாக இந்த உலகத்திலே இஸ்ரேல் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அந்த தேசம், அந்த தேசத்தில் உள்ள ஆபிரகாமின் மக்கள் எல்லாம் தேவனுடைய ஒரு பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள்.
அதனால இந்த இஸ்ரேல் மூலமாகத்தான் இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதனால்தான் இந்த உலகம் எல்லா ஜனங்களுக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவையாக இருக்கிறார்கள். இதை குறித்து ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் நான் உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று அதனால் தேவனே இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். படிக்கிற வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் நாம் கூட அந்த இஸ்ரேல் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். எவ்வளவு பெரிய வார்த்தையை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார். இப்படியாக தேவன் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு ஆபிரகாமுக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஆபிரகாமில் இருந்துதான் இந்த இஸ்ரேல் என்ற ஜனங்கள் இந்த பூமியில் வந்தார்கள். ஆபிரகாம், அவருக்கு மகன் ஈசாக்கு, ஈசாக்கு பிள்ளைகள் யாக்கோபு, ஏசாவு. அந்த யாக்கோபுக்கு தான் இஸ்ரேல் என்ற பெயர் அங்கே தேவதூதனால் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொல்லும்போது அது ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறது. இது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சங்கீதம் 72, 17, 11, அப்படியே எரேமியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இவைகளில் எல்லாமே இந்த உலகமே ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறது. அதனால சிலர் சொல்லுவார்கள், இந்த இஸ்ரேல் என்கிற அந்த ஒரு சிறிய தேசம் இப்பொழுது அமெரிக்கா தேசத்தின் ஒரு உதவியில் தான் அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறது, இல்லாவிட்டால் என்றைக்கோ அது இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுவார்கள் உலகத்தில். ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல. தேவனுடைய ஒரு ஒத்தாசை கிருபையினாலே அந்த தேசம் இருக்கிறது. வேதத்தில் நாம் படிக்கும் போது சங்கீதம் 121:4 இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று. அதனால் இஸ்ரேலை தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த தேசம் இன்றைக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த யூதர்கள் இஸ்ரேல் என்று சொல்லும்போது ஆபிரகாமின் சந்ததி, அவர்களை யூதர்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த யூதர்கள் வழியாக ரட்சிப்பு எல்லாருக்கும் வருகிறதா இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் தம்முடைய வாயினால் பேசினார். இதை குறித்து கூட படியுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. பார்த்தீங்களா? ரட்சிப்பு யூதர்கள் வழியாக உலகத்துக்கே ரட்சிப்பு யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக தான் வருகிறது. இந்த இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது
இந்த உலகமே இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தின் மேல ஒரு விரோத மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த உலகம் இப்படி ஏன் இஸ்ரேல் தேசத்தை அது வெறுக்கிறது? விரோத மனப்பான்மை எல்லா உலக தேசத்துக்கும் ஏன் இப்படியாக இஸ்ரேல் மேல வருகிறது என்று நாம் பார்க்கும்போது, இந்த உலகம் அழிக்கப்பட வேண்டும். பெரிய அழிவுக்குள்ள போனால்தான் தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த சமாதானம் உள்ள நீதி உள்ள ராஜ்யம் வருகிறதா. அதனால தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக சாத்தானுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த உலகமே இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் எப்பவுமே தனக்கு அழிவு வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக எழுப்புவான். அதனால இந்த உலகம் அழிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் சாத்தான் கட்டப்படுவான். கட்டப்பட்டு அதன் பிறகு சாத்தானுக்கு அழிவு வந்துவிடும். அதனால அந்த தேவனுடைய ராஜ்யம் வராதபடி இஸ்ரேலை அழித்து விட வேண்டும் என்று உலகமே எதிர்த்து இருக்கிறது. இதற்கு உதாரணம் ஒன்று நாம் பார்க்கும் போது ஆதியாகமத்திலே துவக்கத்திலே இந்த மனுக்குலம் ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள்ள போய் அங்கே தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயை குறித்து பாம்பின் தலையை நசுக்கும் என்று இந்த சாத்தானை அழிப்பதை குறித்து அங்கே தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சாத்தானுக்கு அழிவு எப்படி வரும்? ஸ்திரீயின் வித்து மூலமாக அழிவு வரும் என்று வாக்குத்தத்தம் சொல்றார். அதனால இந்த சாத்தான் பார்க்கிறார், என்னை அழிப்பதற்கு ஸ்திரீயினிடத்திலிருந்து ஒரு வித்து வருகிறது என்று பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்கே ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் பிறக்கிறார். அங்கே காயின் ஆபேல் இரண்டு பேரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படியாக போகிறார்கள். அங்கே ஆபேலின் காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. அங்கே காயினின் அந்த காணிக்கை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. உடனடியாக சாத்தான் இந்த ஆபேல் தான் என்னை அழிக்கப் போகிறானா, இவன் தான் ஸ்திரீயின் வித்தா என்று சொல்லி தாயின் மூலமாக ஆபேலை கொண்டு போகிறான். அதனால சாத்தான் தனக்கு அழிவு வருகிறதாக இருந்தால் தேவனுடைய மக்களுக்கு எதிராக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடாதபடிக்கு சாத்தான் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உலக எல்லா ஜனங்களையும் இஸ்ரேல் மக்களுக்கு தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக ஒரு விரோதம் கொண்டு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளே போனால்தான் தேவனுடைய ராஜ்யம் வரும். அதற்காக எல்லா காரியங்களும் இந்த நாளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நாம் பார்க்கும்போது இந்த உலகம் இந்த இஸ்ரேல் மூலமாக இல்லாவிட்டால் யூதர்கள் மூலமாக 3 ஆசீர்வாதங்களை பெறுகிறது. இஸ்ரேல் மூலம் 3 ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கே வருகிறாய். அதில் 2 ஆசீர்வாதங்கள் ஆல்ரெடி இந்த உலகத்துக்கு வந்தாயிற்று, அநேகரை பெற்றிருக்கிறார்கள்.
இது என்ன என்று சொல்ல முடியுமா? உலகத்துக்கு தூதர்கள் மூலமாக மூன்று ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் ஆல்ரெடி 2 ஆசீர்வாதங்கள் வந்தாயிடுச்சு. அநேகர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மெஜாரிட்டி ஜனங்கள் அதை பெற்றுக் கொள்ளாமல் ஒரு ஈருளில சாத்தான் அவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது என்ன? முதலாவது காரியம் இந்த பரிசுத்த வேதம். இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை இதனுடைய ரைட்டர்ஸ் எல்லாருமே யூதர்கள் மூலமாக இந்த பரிசுத்த வேதம் தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ மனுஷர்களால் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. தேவனால் தேவனுடைய மக்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கூட ஒரு தூதனாக அவர் மூலமாகவும் நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து அப்படிங்கிற ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. யூதர்கள் மூலமாக வேதத்திலே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பிலிருந்து அந்த மனிதன் பாவத்திலே விழுவது ஆதியாகமத்திலே கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு ஒரு ரட்சகர் வருவார் என்பது குறித்த ஒரு வாக்குத்தத்தம். அந்த ரட்சகருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவர் மரணம், உயிர்த்தெழுதல், அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு வருகிற ஒரு பெரிய ரட்சிப்பு, அது வெளிப்படுத்தல்ல. அங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம். எல்லாவற்றையும் குறித்தும் இந்த பரிசுத்த வேதம் தெளிவாக இந்த தேவன் மூலமாக, தேவன் தூதர்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை இதை குறித்து இன்னும் தெளிவாக ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 கூட இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கைகள், நியாயப்பிரமாணம், வாக்குத்தத்தங்கள், முற்றிதாக்கள் எல்லாரும் அவர்கள் வெளிவந்தவர்கள். கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர்களுக்குள்ளே அங்கே பிறந்து ஒரு யூதனாக வருகிறார். இது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முதலான ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம். இதை குறித்து அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். சிலர் அறிந்திருக்கிறார்கள். சிலர் அறிந்து கொண்டால் கூட வேதத்தை அதிகமாக முக்கியப்படுத்தி அதை தங்களுக்கென்று அதை ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொள்வது இல்லை. ஏதோ ஒரு சாதாரண புஸ்தகம் போல நினைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேதம் என்னுடைய வார்த்தை, அது ஜீவனாயிருக்கிறது. அது ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். அவர் உலக ரட்சிப்புக்காக தம்மையே பலியாக ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே அதான் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் கூட சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் ஆதாமிலிருந்து வந்த எல்லா மக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கபடியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் மூலமாக தான் எல்லா ஜனங்களும் ரட்சிப்பு பெற வேண்டும். இது இரண்டாவது ஆசீர்வாதத்தில் ஒரு வசனம் பிடிக்கிற அப்போதுல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறு எந்த நாமம் கட்டளையிடப்பட வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு அநேக மதங்கள், அநேக நம்பிக்கைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் மாத்திரமே இந்த உலகத்துடைய எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. மூன்றாவது ஆசீர்வாதம் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, சபையின் மூலமாக இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட போகிற தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் குறித்து நாம் அநேக நேரங்களில் பேசியிருக்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நீதி, சமாதானம், அன்பு, எல்லா ஜனங்களும் நீதியை கற்றுக்கொண்டு இந்த பூமியில சமாதானமாக வாழ்வார்கள். இது மூன்றாவது ஆசீர்வாதம். அப்படியானால் 2 ஆசீர்வாதங்கள் தேவன் ஆல்ரெடி உலகத்துக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அநேகர் அதை உணராமல் இருக்கிறார்கள். மூன்றாவது ஆசீர்வாதம் வருகிறதாயிருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஓங்கும் போது எருசலேம் என்ற உலகத்துக்கே தலைநகராக இருக்கும். இதை குறித்து எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கே தலைநகராக எருசலேம் அங்கே இருக்கும். எல்லா ஜனங்களும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள் ஓடி வருவார். எல்லாரும் அந்த சத்தியத்தை இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதனால இந்த இஸ்ரேல் தேசம் என்பது, இஸ்ரேல் மக்கள் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லும்போது நாம் ஒரு பாடம் கூட எடுத்திருக்கிறோம். இஸ்ரேல் கத்தி உலகத்துக்கே ஒரு கிளாக், அந்த டைம் எவ்வளவு ஆயிருக்குது. இந்த உலகத்துக்கு இப்பொழுது இருக்கிற இந்த 2ஆம் உலகம் முடிவடைவதற்கு எவ்வளவு நேரம் இருக்குது என்பதை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த இஸ்ரேல் தேசத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும். அதுதான் இஸ்ரேல் தி கிளாக் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொல்கிறார்கள். இந்த இஸ்ரேல் தேசம் மூலமாக உலகமே ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை கூட அந்த இஸ்ரேலை தான் இருக்கும். அவருடைய பாதங்கள் அங்கே ஒலிவ மலையில
வந்து நிற்கும் என்று சகரியா புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம் துவங்குகிறதா இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்திலே அந்த தேவனுடைய ராஜ்யம் துவங்கி உலகம் முழுவதிலும் அந்த தேசம் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஒரு தேசமாக இல்லாமல் இன்றைக்கு ஒரு தேசமாக இருக்கிறது என்றால் அதுவே ஒரு பெரிய ஆதாரம். இந்த வேதம் முக்கியம், வேதம் உண்மை, வேதம் சொல்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதற்கு இதுவே ஆதாரம். இந்த தேசம் எத்தனையோ தேசங்களுக்குள்ளாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டு இப்ப 70 ஒரு நாடு இல்லாமல் பல தேசங்களில் அலைந்து திரிந்தவர்கள் 1948 ஒரு தேசமாக இன்றைக்கு இருந்து அவர்கள் வளர்ச்சி பெற்று இருக்கிறார். அந்த தேசத்தை நாம் பார்க்கும்போது தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த வேதம் சத்தியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தேவனே அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்தார். அந்த வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவர் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுதும் அவர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் எதிரி தேசங்களாக இருக்கிறது. எல்லா அரபு நாடுகள் அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே கூட தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நாம் படிக்கிற சங்கீதத்தில் 121:4 இஸ்ரேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. படிக்கிறது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரேலை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொண்டு இதற்கு அநேக உதாரணங்கள் இதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் கிபி 70 ரோம பேரரசு தீத்து ராயனால் அவர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டு அநேகர் கொல்லப்பட்டார்கள். அந்த எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. அவர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு ஓடினார். ஆனால் அந்த ரோம பேரரசு இன்றைக்கு இல்லை, அழிந்து போய்விட்டது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கு ஒரு தேசமாக அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியே நாம் பார்க்கும்போது 1939, 45, 1939 1945 இந்த காலகட்டத்தில் அடால்ஃப் ஹிட்லர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை, யூத ஜனங்களை நான் இந்த பூமியிலே இல்லாதபடி அழித்து விடுவேன் என்று பெருமுயற்சி எடுத்து அநேகரை கொலை செய்தார். 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். ஆனால் அதை ஹிட்லரும் இல்லை, அவருடைய படைகளும் இல்லை. இதனாலும் யூதர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேசமாக இருக்கிறார். அந்த ஹிட்லருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் முடிவாக அவன் நேசித்த ஒரு நாயை அவனே சுட்டு கொண்டான். அவனுடைய மனைவியை கொலை செய்தான். அவனும் தற்கொலை செய்து இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவரால் அழிக்கப்பட முடியாது. அப்படியே நாம் பார்க்கும்போது 1979 பார்க்கும்போது ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்பி
இஸ்ரேலை நான் உலக வரைபடத்திலே இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று அங்கே பெரிய முயற்சி எடுத்தார். ஆனால் அந்த சதாம் ஹுசேன் சிதைக்கப்பட்டு அவர் மறித்து போனார். இஸ்ரேல் ஜனங்கள் இன்றும் அவர்கள் ஒரு தேசமாக இருக்கிறார்கள். இப்படியாக நாம் பார்க்கும்போது பாருங்கள், இப்பொழுது ரீசெண்டாக ஒரு சிலர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், நாம் அறிந்திருக்கிறோம், ஈரான் நாட்டின் ஒரு ஜெனரல் இராணுவ அதிகாரியை இஸ்ரேல் தேசம் கொன்று போட்டது. தமஸ்கில் வைத்து ஈரானுடைய ஒரு ஜெனரலை கொண்டு போட்டார். அதற்கு பதிலாக இந்த ஈரான் உடனடியாக ஏப்ரல் 14 இந்த வருடம் ஏப்ரல் 14, 2024 அநேக ஏவுகணைகளை, ட்ரோன் போன்ற ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்கள் பெரிய தாக்குதலை நடத்தினார். அது தேவனுடைய பலத்தினால் அமெரிக்கா போன்ற தேசங்கள் எல்லாம் சேர்ந்து அவைகளை இடைமறித்து அழித்து போட்டார்கள். இப்படியாக ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேல் தாக்குதல் பண்ணிக்கொண்டு அந்த ஈரானின் அதிபர் பேர் கூட இப்ராஹிம் ரைசி என்று சொல்லக்கூடிய ஈரானின் அதிபர் என்ன சொன்னார் என்றால், பாருங்கள், மறுபடி இஸ்ரேல் எங்கள் மேல் தாக்குதல் நடத்தினால் அவர் என்ன சொல்லுகிறார், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இனி இருக்காது, அதன் மேல் நாங்கள் அணு ஆயுதங்களை பிரயோகித்து அதை அழித்து விடுவோம் என்று அதிபர் சொன்னார். அப்படியே அந்த ஈரான் நாட்டு வெளியுறவு அமைச்சர், அவர் பேர் கூட ஹுசேன் அமீர் அப்துல்லாஹின் என்று சொல்லக்கூடிய வெளியுறவு மந்திரி ஈரான் நாட்டில், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வருகிற நாட்களில் இஸ்ரேல் தேசத்தை உலக வரைபடங்களில் தேட வேண்டியிருக்கும் என்று அவர் பேசுகிறார். அந்த ஈரான் அதிபர், ஈரான் நாட்டின் வெளியுறவு மந்திரி, அந்த 2 பேரும் இன்றைக்கு இல்லை, மடித்து போனார். உண்மையாகவே இவையெல்லாம் எப்படி என்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் 2 பேரும் ஒரு ஹெலிகாப்டரில் அங்கே ஒரு டேம் போது போனார்கள். திரும்பி வரும்போது அது பெரிய விபத்துக்குள்ளாகி அவர்கள் மதித்து போனார். அதனால தேவன் இஸ்ரேல் மேல அவர் பாதுகாப்பாக இஸ்ரேலை பார்க்கிற தேவன் உறங்குவதில்லை. இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் மேல தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார். அதுக்கு பல காரணங்கள் சொன்னார்கள். அங்கே பனிமூட்டமாக இருந்து கிளைமேட் நல்லா இல்லை, அப்படி பல விதங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக 2 ஹெலிகாப்டர் 2 சைடில் போன அவை திரும்பி வந்து இவர்கள் சென்ற இந்த ஹெலிகாப்டர் மாத்திரம் விபத்துள்ளாக்கி அடித்து. அதனால தேவன் இஸ்ரேல் மேல் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்தை குறித்து தேவன் ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். ஒலிவ மரம், இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்கள் என்பவர்கள்
ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இந்த ஒலிவ மரத்துக்கு அழிவே கிடையாது. இதை குறித்து ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 16லிருந்து 31 வரையிலும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனம் மாத்திரம் படிகள். 17லிருந்து 21 ரோமர். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடல் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைப்பதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமே சிந்தையா இராமல் பயந்துடு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அதாவது புறச்சாதிகளை காட்டொலிவ மரமாகவும் இஸ்ரேல் அந்த ஜனங்களை அது ஒரிஜினல் ஒலிவ மரமாகவும் பேசி என்று சொல்லுகிறார். அப்போ 24ஆம் வசனத்தில் சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்தில் வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரிஜினல் ஒலிவ மரம், அதிலே புறச்சாதிகளாகிய நாம் நம்மை காட்டொலிவ மரம் என்று வேதம் சொல்கிறது. நாம் அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நமக்கு சொல்கிறார். இங்கே இந்த ஒலிவ மரம் சாகா வரம் பெற்ற ஒரு மரம். அதை வெட்டி போட்டாலும் அதன் வேரிலிருந்து முளைத்து மீண்டும் வந்துவிடும். அதை தண்ணீரிலே போட்டாலும் அது அழியாது. அப்படிப்பட்ட மரம் இந்த ஒலிவ மரம். அப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள். இந்த ஒலிவ மரத்தை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாம் உலகம் நோவா காலத்திலே ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து போய்விட்டது. அங்கே பெரும் வெள்ளம், அங்கே ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து அந்த வெள்ளம் பெரிய மலைகளுக்கு மேலாக அங்கே பெரிய வெள்ளம் மூழ்கி 15 முழம் அங்கே மேலாக எல்லா உலகத்தில் உள்ள பெரிய மலைகளுக்கும் அந்த 15 முழம் உயரத்தில் தண்ணீர் உலகத்தில் தண்ணீர் 150 நாள் அப்படியே நின்றதாக நம்ம அந்த ஆட்சியில் படிக்கிறோம். அதன் பிறகு அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து வற்றி போகிறது. அதற்கு 150 நாட்கள். இந்த நாட்களில் தண்ணீர் வடியும் போது அங்கே நோவா பறவைகளை அனுப்புகிறார். ஏதாவது விருட்சங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கும்போது அங்கே ஒரு புறாவை அனுப்பும்போது அந்த புறா ஒரு ஒலிவ இலையை தன் வாயில் எடுத்துக்கொண்டு 150 நாள் தண்ணீர் முழுசாக நிற்கிறது. அதன் பிறகு 150 நாள் தண்ணீர் வடிகிறது. அப்பொழுதும் அந்த ஒலிவ மரம் ஜீவனோட இருக்கிறது. 12 வசனம் அத்தியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறிந்தார். ஒலிவ இலையை கொத்திக் கொண்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 300 நாள் தண்ணீர் அதிலும் அங்கே ஜீவனோடு இருக்கிறது. அது இங்கிலீஷ் பைபிளில் என்ன சொல்லப்பட்டது என்றால் ஃப்ரெஷ் ஒலிவ் லீவ்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஒலிவ் துளிர் நிலையை கொண்டு வந்திருக்கிறது.
காலம் என்பது சாகா பலம் என்ற ஒரு காலம். அதனால அதற்கு ஒப்பிட்டு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பேசுகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பொழுதும் அழிவு இல்லை. எவ்வளவு பெரிய வல்லரசான தேசங்கள் இந்த சிறிய இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தால் அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. இஸ்ரேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்றால் தேவன் இன்னொரு தீர்க்க தரிசன வசனத்திலே பேசும்போது இந்த இஸ்ரேலை நீங்கள் உலகத்தில் பெரிய வல்லரசு நாடுகள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் முதலாவது தேவனுடைய படைப்புகளாகிய சூரிய சந்திர நட்சத்திர நியமங்களை எல்லாம் நீங்கள் அழித்து போடுங்கள். அவைகளை எல்லாம் அழித்து போட்டால் அப்போதான் நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க முடியும் என்று பேசுகிறார். அதைவிடம் படிக்கிறது எரேமியா 31ஆம் அதிகாரம் 35, 36. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளில் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நியமங்கள் சூரிய சந்திர நட்சத்திர நியமங்கள் அது இல்லாமல் போனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அதனால அந்த சூரிய சந்திர நட்சத்திர நியமங்களை அழிக்க முடியுமா? மனுஷனாக இருக்கிறார். அடுத்த வருஷம் 37 கூட கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அளக்க முடியுமா? பூமியின் ஆழத்தை பார்க்க முடியுமா? ஒருவதாக முடியாது. அதனால இஸ்ரேல் தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது. உலகமே எதிர்த்து வந்தார், தேவன் அவர்களுக்கு இருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஈரான் தேசம் இஸ்ரேலுக்கு விரோதமாக நேரடியாக தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஈரான் நாடு பற்றி நாம் பார்க்கும்போது வேதத்தில் ஈரான் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் என்றால் வேதத்தில் பெர்சியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1935 தான் இந்த ஈரான் என்ற பெயர் அந்த பெர்சியா தேசத்துக்கு வருகிறது. அதற்கு முன்பதாக பெர்சியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் எசேக்கியேல் 38:5. அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராக தரித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியர் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவதாக அங்கே தரிசனத்தில் பேசுகிறார். ஆனால் இந்த பெர்சியா இருக்கிற ஈரான், இப்பொழுது இருக்கிற ஈரான், இந்த இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல ஒரு உறவிலே இருந்தார்கள். அவர்களுக்கு பகை இல்லை. பாருங்கள், 1967 நடந்த யுத்தத்தில் கூட இஸ்ரேலுக்கு இந்த ஈரான் உதவி செய்திருக்கிறார்கள். ஆயுதம் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். ஆயுதங்கள் செய்வது, ஏவுகணைகள் செய்வதெல்லாம். இப்படியாக இஸ்ரேலும் ஈரானும் ஒரு நட்பு நாடாகவே இருந்திருக்கிறது. 1979 வரை ஈரான் இஸ்ரேல் நாட்டோடு நல்ல ஒரு உறவில் ஐக்கியமாக இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு விரோதிகளாக இருக்கிறார். ஏன் என்று நாம் பார்க்கும் போது வேதத்திலே எசேக்கியாவுக்கு சொல்லி தீர்க்க தரிசனம் மூலம் சொல்லியிருக்கார். இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்துவிட்டது. அதனால நாம் இந்த காரியங்களை பார்க்கும்போது நாம் எவ்வளவாக உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். கடைசி நாட்களிலே தான் இந்த ஈரான் மற்ற தேசங்கள் எல்லாம் அங்கே இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவார்கள். இப்பொழுது இந்த ஈரானுக்கு ஏன் இஸ்ரேல் மேலே இவ்வளவு ஒரு விரோதம் வெறுப்பு வருகிறது என்று நாம் பார்க்கும்போது இதற்கு பதிலாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அங்கே அந்த பெர்சியாவாகிய ஈரான் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கும்போது தானியேல் அங்கே தன்னுடைய இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து தூதன் மூலமாக பதில் வருகிறது. அந்த தூதன் தானியேலினிடத்துக்கு வராதபடி அங்கே பெர்சிய தேசத்தின் அதிபதி அந்த தூதனோடு அங்கே தடை செய்ததாக 21 நாட்கள் அந்த பெர்சிய தேசத்தின் அதிபதி அந்த தூதனோடு தடை செய்து அந்த பதில் தானியேலுக்கு வராதபடி தடை செய்கிறார். ஒரு தூதன் வரும்போது எப்படி பெர்சிய தேசத்தின் அதிபதி ஒரு மனுஷனாக இருந்து தடை பண்ண முடியும்? இது அங்கே அடையாளமாக என்ன பேசப்படுகிறது என்றால் பெர்சிய தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற சாத்தான் அங்கே அந்த தூதனை தடை பண்ணலாம். இதை குறித்து படியுங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவே எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எனக்கு விரோதமாக அந்த கடைசி பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்றால் அடையாளமாக அங்கே பேசப்படுகிறது. ஒரு தூதனை அங்கே இந்த அதிபதியை தடை செய்ய முடியாது. அப்படி என்றால் அது ஈரான் நாட்டின் மேல் அதிகாரம் செலுத்துகிற சாத்தான் அந்த தூதனை தடை செய்கிறார். அந்த சாத்தானின் வல்லமை தான் இந்த நாளில் இஸ்ரேல் மேலே விரோதம் பாராட்டி அவர்களுக்கு எதிராக இருக்கிறார். அப்படியே உலக தேசங்கள் எல்லாமே சாத்தானுடைய வல்லமையினால் அந்த இன்ஃப்ளூயன்ஸினால இஸ்ரேலுக்கு விரோதமாக அந்த விரோதம் பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்படுகிற ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு லெபனான் நாட்டில் இருக்கிறது. இவர்கள் அதிக எண்ணிக்கையில் இந்த அமைப்பு ஜனங்கள் இருக்கிறார்கள். நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிறார்கள். அநேக நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பேக் சப்போர்ட்டாக ஈரான் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஹிஸ்புல்லா என்ற இந்த தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுதியிருக்கிறார்கள். இது பற்றி கூட
எப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக இந்த தீவிரவாத அமைப்புகள் மாத்திரமல்ல அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற அநேக இஸ்லாமிய அரபு நாடுகள் எப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று அநேக புலனாய்வு அந்த காரியங்களை அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற தேசங்கள் இந்த காரியங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால அந்த லெபனான் பிரதமர் சொல்லும்போது கூட எங்கள் தேசத்தில் அநேக கிராமங்கள் இந்த இஸ்ரேல் இராணுவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எங்கள் மேல் தாக்குதல் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த காசா யுத்தம் நமக்கு தெரியும். அந்த காசா யுத்தத்தை கூட நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் உங்கள் மேல் யுத்தத்துக்கு வருவோம் என்று சொல்கிறார் லெபனான் நாட்டில். அப்படியே இந்த ஹிஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பு அதன் தலைவர் கூட சொல்லும்போது அவருடைய தலைவர் பேர் ஹசன் நஸ்ருல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லா தலைவர். நாங்கள் யுத்தத்துக்கு வருவோம், நாங்கள் யுத்தத்துக்கு வந்தால் எந்த ஒரு கட்டுப்பாடும் எங்களிடத்தில் இருக்காது. நாங்கள் தரை வழியாக தாக்குவோம், வான்வழியாக தாக்குவோம், கடல் மூலமாக தாக்குவோம். நாங்கள் எப்படிப்பட்ட தாக்குதலும் செய்து இந்த இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் அழித்து போடுவோம் என்று அந்த தலைவர் சொல்கிறார். இப்படியாக இஸ்ரேலுக்கு விரோதமாக தீவிரவாத அமைப்புகள் சுற்றிலுள்ள அரபு நாடுகள் எதிராக எழும்புகிறார். இதற்கு பதிலாக இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அந்த இராணுவ மந்திரி சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், அந்த லெபனானை குறித்து அந்த சொல்கிறார், இந்த லெபனான் எங்கள் மேல் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இந்த லெபனானை கற்காலத்துக்கு அவர்களை கொண்டு போய்விடுவோம். அதாவது பழைய காலங்கள், எந்த விதமான ஆயுதமும் இல்லாத ஒரு காலம், கற்காலம். அது என்ன இங்கிலீஷில் சொல்லும்போது லெபனான் பேக் டு தி ஸ்டோன் ஏஜ். லெபனான் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போய்விடும் என்று அவர் சொல்கிறார். இஸ்ரேல் இராணுவ மந்திரி பேர் கூட யோகோ கேலண்ட் அப்படின்ற மனுஷன். இப்படியாக வார்த்தை போர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளையெல்லாம் நாம் ஏன் பார்க்க வேண்டும்? நம் தேசத்தில் அமைதலாக நாம் இருக்கிறோம், நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது என்று நாம் நினைக்கலாம். இவையெல்லாம் அதாவது பெரிய யுத்தத்துக்கு ஒரு துவக்கமாக இருக்கிறது. யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாக நடக்கிற ஒரு ஆரம்பம், ஒரு துவக்கமாக இருக்கிறது. இந்த வார்த்தை போர்கள் இந்த இஸ்ரேல் விரோதமாக அநேக தேசங்கள் விரோதமாக எழும்புகிறார்கள். இந்த இஸ்ரேலின் இன்னொரு தலைவர் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, அதனுடைய தலைவர் சொல்லும்போது ஜயீத் மான்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தலைவர் ஐஏஇ அதன் தலைவர். இந்த ஐஏஇ இஸ்ரேலுக்கு பயிற்சிகள் தயாரிப்பது, யுத்த தளவாடங்களை தயாரிப்பது, ட்ரோன் தயாரிப்பது, அப்படியே ஏவுகணைகள் தயாரிப்பது, இப்படிப்பட்ட நவீன ஆயுதங்களை தயாரித்து அதை செயல்படுத்துகிற ஒரு அமைப்பு.
இதன் தலைவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் இந்த ஈரான், ஈராக், ஏமன் சுற்றிலுமுள்ள அந்த மத்திய கிழக்கு நாடுகள், சிரியா, இவையெல்லாம் இணைந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக தாக்குதல் செய்யும் பட்சத்தில் அத்தனை நாடுகளையும் நாங்கள் அழித்து விடக்கூடிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். ஆயுதத்துக்கு பெயர் கூட சொல்கிறார். அதை சொல்லும் போது டூம்ஸ்டே வெப்பன், டூம்ஸ்டே வெப்பன். எல்லா தேசத்தையும் அந்த சுற்றிலும் இருக்கிற மத்திய கிழக்கு இருக்கிற எல்லா நாடுகளையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட அறிக்கைகள் கொண்டே இருக்கிறது. இந்த ஆயுதம் ஒரு அணு ஆயுதமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அதுக்கு நிற்கலான ஒரு பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய புதிய நவீன ஆயுதமாக இருக்கலாம் என்று அனைவரும் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. அப்படியே இஸ்ரேலின் இன்னொரு அமைச்சர் சொல்லும் போது காசா மேல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதன் மேல நாங்கள் அணு ஆயுதம் பிரயோகிப்போம் என்று அவர் கடந்த நவம்பரில் 2023 நவம்பரில் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால் இப்படிப்பட்ட அணு ஆயுதம் பிரயோகிப்போம், இந்த டூம்ஸ்டே வெப்பன் இவைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என்றெல்லாம் அநேக வார்த்தைகள் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்கு இஸ்ரேலிடத்தில் 400 to 600 அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். அதனால இந்த அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகள் அவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று சொல்ல மாட்டார்கள், சொல்வதில்லை. ஆனால் இஸ்ரேல் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்பொழுது சொல்வார்கள் என்றால், அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகள் தங்களுக்கு தோல்வி வந்துவிடும், இல்லாவிட்டால் தங்களுக்கு தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்ற நிலை வரும் போதுதான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்ற வார்த்தை. இதற்கு உதாரணமாக பாகிஸ்தானில் கூட அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியா தேசத்தில் அந்த கார்கில் வாரம் கேள்விப்பட்டிருக்கிற அந்த கார்கில் யுத்தத்தில் அவர்கள் தோல்வி வரும்போது நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். அப்படியே இப்பொழுது நடக்கிற ரஷ்யா உக்ரைன் இந்த யுத்தத்தில் கூட ரஷ்யா சில நேரங்களில் தோற்று போகிறது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோம் என்ற ஒரு மிரட்டல்களை விடுவார்கள். இப்படி யுத்த அந்த நேரத்தில் தோல்வி வரும் என்ற சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். அப்படி என்றால் இஸ்ரேல் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை ஏன் வெளியிடுகிறார்கள் என்று பார்க்கும் போது, இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சுற்றிலும் உள்ள எல்லா அந்த மத்திய கிழக்கு நாடுகளால் பெரிய அச்சுறுத்தல் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இஸ்ரேல் தேசம் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் விதமாக இப்படிப்பட்டதான அறிவிப்புகளை வெளியிடுகிறது. இஸ்ரேல் ஒரு சின்ன தேசம், அதை சுற்றிலும் இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் இன்று வரையிலும் அவர்கள்
அங்கே நிலைத்து ஒரு தேசமாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய ஒரு நவீன இராணுவ கட்டமைப்பு, அப்படியே அவர்களுடைய புலனாய்வு அந்த ஒரு திறமை, பொருளாதார பலம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா தேசம் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையற்ற அணு ஆயுதங்கள் உதவி செய்கிறது. இவையெல்லாம் இதனாலேயே அவர்கள் அங்கே பிடிச்சு அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அது எப்படி என்றால், இஸ்ரேல் மற்ற நாடுகள் மேல ஒரு உளவியல் ஒரு பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது எப்படி என்றால், இஸ்ரேல் தேசம் ஒரு நாட்டின் மேலே யுத்தம் அங்கே நடத்தினால் 2 விஷயத்தை செய்வார்கள். அந்த காரியத்தை என்ன சொல்கிறார்கள்? ஒன்று தகியா டாக்டரின், தகியா கோட்பாடு என்று சொல்கிறார். இன்னொன்று சாம்சன் ஆப்ஷன் என்று சொல்கிறார். இந்த 2 கோட்பாடுகள். அதாவது தகியா டாக்டரின் என்றால், எதிரி தேசத்தில் இஸ்ரேல் தாக்கப் போவது என்றால், அவர்கள் அந்த தேசத்தில் உள்ள எல்லா உள்கட்டமைப்புகளையும் அங்கே தரைமட்டமாக்கிவிடுவார்கள். அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், ஜனங்கள் வாழ்கிற வீடாக இருக்கலாம், பாலங்களாக இருக்கலாம், எல்லா தெருக்கள் எல்லாத்தையும் அவர்கள் அடித்து தரைமட்டமாக்கிவிடுவார்கள். அப்படி சிதறடித்து அது அப்படித்தான் இப்பொழுது இந்த காசா, லெபனான் போன்ற நாடுகளில் போய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யப்படுவார். அதனால் அதை கட்டமைப்பதற்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த தேசத்துக்கு வந்துவிடும். அடுத்ததாக சாம்சன் ஆப்ஷன் என்று சொல்லுவது இது என்னவென்றால் அணு ஆயுத தாக்குதல். அதாவது தான் தப்பித்துக் கொள்ளவே முடியாது, எதிரிகளால் நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லும் போது அவர்கள் தானும் அழிந்து மற்றவர்களையும் அழித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அணு ஆயுதங்களை அவர்கள் பிரயோகிப்பார்கள். இது எப்படி என்றால் சாம்சன் ஆப்ஷன் என்று நமக்கு தெரியும். நியாயாதிபதிகளில் புஸ்தகத்தில் சிம்சோன் அங்கே அதில் நாம் படிக்கிறோம். சிம்சோன் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அந்த சிம்சோன் ஒரு பலசாலியாக தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். அவனை பிடித்து கண்களை குருடாக்கி கட்டி வைத்து அவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய மண்டபத்தில். இதை குறித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்பொழுது அந்த சிம்சோன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, தேவனே, இந்த ஒரு தடவை மாத்திரம் எனக்கு பரிசுத்த ஆவியை தந்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி செபிக்கும் போது தேவன் அவருடைய வல்லமையான அந்த பரிசுத்த ஆவியை அவனை இறங்க பண்ணி அந்த சிம்சோன் அந்த பெரிய ஒரு பில்டிங் அதை தாங்கி இருக்கிற அந்த 2 பில்லர்களையும் அப்படியே பிடித்து அசைத்து அதை கீழே விழப்பண்ணி அதில் கூடியிருந்த 3000க்கும் அதிகமான ஜனங்கள் அவர்களோடு கூட தான் பேசும். இதுதான் இந்த சாம்சன் ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத ஒரு. இதை 2வதாக பயன்படுத்துவார்கள். இப்படியாக இஸ்ரேல் இராணுவம் அந்த சுற்றிலும் உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஒரு உளவியல் பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது.
இப்படி இஸ்ரேல் என்பது எந்த உலக சின்னத்தாலும் அழிவுக்கு கொண்டு போக முடியாது என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த நாளில் உலகத்திலே இப்பொழுது நடைமுறை நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கும் உலக நமக்கு கிழக்கு நாடுகளுக்கும் உள்ள சில ஆய்வுகளை பார்த்தோம். அவர்கள் கொடுக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது வேதத்தின்படி இந்த இஸ்ரேல் தேசம் எப்படியாக செயல்படும், இதனுடைய முடிவு எப்படி என்பதை குறித்து வேத ஆதாரங்கள் மூலமாக சில காரியங்களை பார்த்து நாம் நிற்கலாம். அதாவது இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகள் வரப்போகிற அர்மகதான் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் உலக யுத்தத்தை அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை குறித்தெல்லாம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் மிகவும் தெளிவாக தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எசேக்கியேல் 37, 38, 39 அதிகாரங்களில் இந்த யுத்தம் பற்றியும் அதனுடைய முடிவு பற்றியும் அங்கே பேசப்படுகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு அடையாளமாக இந்த இஸ்ரேல் மக்கள் கிபி 70 சிதறடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று அங்கு ஒரு நிழலாக அடையாளமாக பேசப்படுகிறது. அதை குறித்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் அங்கே திரளான எலும்புகள் அங்கே உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது. அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று அங்கே கர்த்தர் தீர்க்கதரிசிகளிடத்தில் கேட்கிறார். இதை குறித்து படிக்கிறது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 70 சிதறடிக்கப்பட்ட பிறகு எல்லா உலக தேசங்களிலும் ஒரு நம்பிக்கை இல்லாத உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிறார். அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைத்து நீ சொல்லு என்று சொல்லும் போது அதை தொடர்ந்து படியுங்கள். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக போடுகிறது. எலும்புகள் கூடி அதன் மேல் நரம்புகள் வருகிறது, அதன் மேல் சதை வருகிறது, அதன் பிறகு தோலால் அங்கே போடப்படுகிறது. இவையெல்லாம் இன்றைக்கு நடந்து முடிந்தாயிற்று. இஸ்ரேல் அங்கே 1850 1945 வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உலக தேசத்திலே சிதறியிருந்தவர்கள் அவர்கள் இஸ்ரேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே அந்த எலும்புகள் ஒன்றாக கூடி நரம்புகள், சதைகள், தோல்கள் வருவது போல அவர்கள் எல்லா விதத்திலும் விவசாயம் மற்றும் பாதுகாப்பு எல்லா பொருளாதார விஷயங்களிலே அவர்கள் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு இருக்கிறார்கள். வளர்ச்சி பெற்று 1948 ஒரு சுதந்திர நாடாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதில் நாம் பார்க்கும்போது அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. படிகள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொலையுள்ள இவர்கள் உயிரிழையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அவர்கள் கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரிழையும்படிக்கு. அப்படி என்றால் அவர்கள் இன்றைக்கு ஒரு தேசமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்தில் தேவனை அங்கே அறிகிற அறிவில் அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் ஆவிக்குரிய மரணம் அந்த நிலையிலே இதனால இருக்கிறார்கள். நாம் கடந்த பாடத்தில் கூட பார்த்தோம், இஸ்ரேல் தேசம் தேவனுடைய மக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அங்கே 61% ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறார். அப்படியாக இந்த நாளிலே ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ஒரு மரணம் போல அவர்கள் இருக்கிறார். அதிலே 10ஆம் வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கற்பிக்கப்பட்டபடி தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை ஊற்றுகிறது. அப்போ தேவனுடைய ஆவி அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆவிக்குரிய ஒரு சத்தியம், ஆண்டவர் இயேசுவை மேசியா என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவி உணர்வு அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த நாளிலே இருக்கிறார். ஆனால் அது சீக்கிரத்தில் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 26 அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சுத்த ஜலம் அங்கே கொடுக்கப்படும் என்று படிங்கள். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது இன்னும் நடக்கல, இது இனிமேலே ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மாற்றி முடிஞ்சிருக்கு. அவங்க தேசமாக வந்திருக்கிறார்கள், வளர்ச்சி பெற்று அவர்கள் பாதுகாப்போட இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆவிக்குரிய அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரவில்லை, இந்த ஆவி கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையிலே தான் இப்பொழுது இருக்கிற 27ஆம் வசனத்தில் கூட, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளை பற்றி செய்யவும் பண்ணுவேன். இது இந்த காரியங்கள் இனிமேல் நடக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அப்போ ஒரு பாகம் முடிந்திருக்கிறது, அடுத்த பாகம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்பொழுது அவர்கள் அந்த மேசியாவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி பெறுவார்கள் என்று நான் பார்க்கும்போது அதற்குத்தான் மகா உபத்திரவம் தேவையாயிருக்கிறது. அந்த ஒரு உபத்திரவத்துக்கு ஒரு ஆரம்பம் அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற அந்த மகா உபத்திரவம் வரும்போது தான் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்ற ஒரு நிலை வரும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படும், தேவனை நோக்கி பார்ப்பார்கள். இதை குறித்து தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் அற்புதம் யுத்தம் பற்றி அப்படி ஆண்டவர் இயேசு பற்றி 24 மார்க் 13 எல்லாம் சொல்கிறார். அப்படியே வெளிப்படுத்தல நாம் படிக்கும் போது 7ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்களில் இந்த காரியத்தை குறித்து பேசப்படுகிறது. அங்கே ஒரு தூதன் அங்கே 4 காற்றுகளை பிடித்து கொண்டிருக்கிறார்.
அந்த தூதன் அந்த 4 காற்றுகளையும் விடும்போது அதுதான் யுத்தம். அப்பொழுது மகா உபத்திரவம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாகும். அநேக அழிவுக்கு போய்விடுவார்கள். இந்த உலகத்து மேலும் பெரிய அழிவு வந்துவிடும். உலகத்துக்கும் மகா உபத்திரவம். இதை குறித்து அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 4 காட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. 4 அமைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. மதம், பொருளாதாரம், அரசியல் என்று சொல்லும்போது சமுதாய அமைப்பு, இவை எல்லாமே ஒரு கொலாப்ஸ் ஆகி சீர்கட்டு போய் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்காது, எந்த பாதுகாப்பு இருக்காது, பொருளும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த தூதன் இந்த காற்றுகளை விடுவோம். அது எப்பொழுது விடுவார் என்று நான் பார்க்கும்போது, அதில் படிக்கும்போது அந்த சர்ச் கிளாஸ் சபை முடியும் போது, சபை தேர்வு முடியும் போது அந்த காற்றுகளை, அதனால் சபை எப்பொழுது அந்த எண்ணிக்கை முடிவு பெறுகிறதோ உடனடியாக இஸ்ரேல் மேலும் உலகத்து மேலும் மகா உபத்திரவங்கள் வருவதாக. அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் அந்த சபை வகுப்பில் பங்குள்ளவர்களாக, அதோடு அந்த சபை வகுப்பில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த மகா உபத்திரவத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த வசனம் படிங்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதவர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். சபை வகுப்பால் நிறைவு பெறும் வரையிலும் அந்த காற்று யுத்தம் என்னும் பெரும் காற்று எல்லா அமைப்புகளும் கொலாப்ஸாகி சீர்கிட்டு குறித்து சகரியா புஸ்தகத்தில் கூட நம்ம படிக்கிறோம். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜனங்களும் வருவார்கள், எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் என்று. எருசலேமுக்கு விரோதமாக எல்லா உலக தேசங்களையும் யுத்தத்துக்கு வருவார்கள். அதை சொல்லும்போது 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முடிகள். சகரியா 14:2. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. பாதி ஜனங்கள் அங்கே அழிவுக்கு போகிறார்கள், மீதமுள்ள ஜனங்கள் இருப்பார்கள். அதுதான் தேவனுடைய கரம். அவர்களோடு எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு மூலமாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்த வருஷத்தில் அந்த சொல்லப்படுகிற சகரியா 14:3. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். இப்படிப்பட்ட மகா உபத்திரவத்தின் நாளில்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் மன திரும்பி அந்த ஆவியை கட்டி கொள்வார்கள். அந்த மேசியா யாரு, அந்த இயேசு தான் மேசியா என்று அறிந்து கொள்வார்கள். தேவனை உண்மையாய் தேடுவார்கள். உண்மையான பக்தி உடையவர்களாக மாற்றப்படுவார்கள். அதனால நாம இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். எல்லா தீர்க்க தரிசனங்கள் அப்படியே தெளிவாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது.
இவற்றை நாம் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அந்த கடைசி அந்த ஒரு யுத்தத்துக்கு அமர்ந்ததோ, அந்த யுத்தத்துக்கு எல்லா ஆயத்த வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது எசேக்கியேல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் போது 38ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். அழிவுக்கு வரப்போகிற அந்த காலத்தில் நாம், அதனால நாம் இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆவிக்குரிய விஷயத்திற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகம் அதன் காரியங்கள் இவைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று பேதுரு சொல்கிறார். அதனால உலக காரியங்களுக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய சமாதிக்குரிய சாயல் இடத்தில் வர வேண்டும். அந்த சபை வகுப்பாராக மாற்றிக்கொள்ள, அப்பொழுது நாம் அந்த விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு இதை மீண்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு லோத்தின் மனைவி தெரியும். சோதோமோரா அழிக்கப்பட போகிறது. அவர்களை ஜீவன் தப்ப ஓடிப்போய் அந்த தூதன் அவங்க கையில் பிடித்து இழுத்து கொண்டு போகிறார். அப்பொழுதும் பின்னிட்டு பாராது என்று சொல்லும் போது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து பின்னிட்டு எதுக்கு பார்த்தாங்க? அங்கே நம்முடைய சொத்து சுதந்திரம் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறதே, வெளியே எல்லாம் விட்டு போகிறோமே. அந்த சிறுத்தை அது பெரிய அழிவுக்கு நேராக ஜீவன் தப்ப அந்த நாளில் அதிக பிரயாசம் அவைக்குரிய விஷயங்களில் அதிக நாட்டமுடையவர்களாக இருக்க நமக்கு